கடந்த 2 வருடங்களாக இஸ்ரேல் காசாவின் மீது மிகப்பெரிய போரை தொடுத்து கொண்டிருப்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த போரின் காரணமாக 90% விட அதிகமான இடங்கள் காசாவிலே முழுமையாக நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது, அப்படியே தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. இதில் 2000க்கு மேற்பட்ட மஸ்ஜிதுகளும் அடங்கும். இதே போல அதிகமான ஸ்கூல்ஸ், அதிகமான ஹாஸ்பிட்டல்ஸ், அதிகமான முக்கியமான இடங்கள் எல்லாம் அப்படியே நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த போரை தொடுப்பதற்கு இஸ்ரேல் எந்த அளவுக்கு செலவு செய்திருக்கிறது என்று நீங்கள் கேட்டால் ஆச்சரியப்பட்டு போவீர்கள். இப்ப எங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இந்த அளவுக்கு பணங்களை இஸ்ரேல் செலவழிப்பதாக இருந்தால் இஸ்ரேலுக்கு இந்த பணங்கள் எங்கிருந்து வருகிறது? இஸ்ரேலுக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறார்கள்? இவர்களுக்கு பின்னால் இருந்து யார் உதவி செய்கிறார்கள்? இவர்கள் எப்படியாப்பட்ட விடயங்களை உள்ளூரில் இருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள் என்ற கேள்விகள் வரும். அதற்குரிய எல்லா பதில்களையும் தான் இந்த பதிவில் நாங்கள் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் தடவை வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. கடந்த 2 வருடங்களாக இஸ்ரேல் காசாவின் மீது மிகப்பெரிய ஒரு போரை தொடுத்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக காசாவிலே பல பகுதிகள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது, நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது. 2000க்கு மேற்பட்ட மஸ்ஜிதுகள், அதிகமான ஸ்கூல்ஸ், அதிகமான ஹாஸ்பிட்டல்ஸ், இப்படி எல்லாமே இல்லாமலாக்கப்பட்டிருக்கிறது. 55,000 விட அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 1,20,000 விட அதிகமானவர்கள் உறுப்புகளை இழந்து படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். இதில் அதிகமானது பெண்களும் குழந்தைகளும் தான். இன்று கூட பட்னியின் காரணமாக எத்தனையோ பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சாப்பாடுகளை எடுக்க சென்றவர்களின் மீது இஸ்ரேல் ராணுவம் நிகழ்த்திய அந்த கன் ஷூட்டின் மூலமாக இதுவரை 581 பேர் ஷஹீதாக்கப்பட்டிருப்பதாக, கொல்லப்பட்டிருப்பதாக ரிப்போர்ட் தெரிவிக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் ஈரானும் இஸ்ரேலின் மீது தாக்குதலை நடாத்தியது. அதற்கு முழு காரணமே இஸ்ரேல் தான் நேரடியாக சென்று ஈரானுடைய பல இடங்களை தாக்குதல் செய்தது. இதன் காரணமாக ஈரான் பயங்கரமான முறையில் இஸ்ரேலின் மீது அதிநவீன ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது. ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ்களாக இருக்கலாம், பாலிஸ்டிக் மிசைல்ஸ்களாக இருக்கலாம், சிஜில், இதே போல ஹைபர் போன்ற அதிநவீன மிசைல்களின் மூலமாக ஈரான் இஸ்ரேலின் மீது தாக்குதலை நடத்தியது. 43 வருடங்களுக்கு பிறகு வரலாறு காணாத மிகப்பெரிய பேரழிவை இஸ்ரேல் தற்பொழுது சந்தித்திருக்கிறது. இஸ்ரேல் பழைய நிலைமைக்கு திரும்புவதற்கு குறைந்தபட்சம் 4 வருடங்கள் கூட எடுக்கலாம் என்பதாக ரிப்போர்ட் சொல்லுது. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு பதிவில் இஸ்ரேலிலே எப்படியாப்பட்ட இழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன என்பதை பற்றி நான் பேசுகிறேன். அருமையானவர்களே, இந்த காசா யுத்தத்தை ஒரு புறத்திலே நாங்கள் வைத்துவிட்டு இந்த 12 நாள் யுத்தத்திலே ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் செலவழித்த அமௌண்ட் எவ்வளவு என்று பார்த்தால் ஆச்சரியப்பட்டு போவீர்கள். 12 பில்லியன் அமெரிக்கன் டாலர் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது இஸ்ரேலிலே. கண்ணியமானவர்களை, இந்த 12 நாள் யுத்தத்தில் 12 பில்லியன் என்று சொன்னால் இதை ஸ்ரீலங்காவுடைய மணியில கன்வெர்ட் பண்ணி பார்த்தால் 3,60,600 கோடி வருகிறது. சுப்ஹானல்லாஹ், இப்படியாப்பட்ட ஒரு அமௌண்ட்டை இஸ்ரேல் இந்த ஈரானுடைய யுத்தத்துக்காக வேண்டி பாவித்திருக்கிறது. இதே போல இஸ்ரேலிலும் பல இழப்புகள் இந்த அமௌண்ட் அளவுக்கு நடந்திருக்கிறது. ஸ்ரீலங்காவுடைய மந்த்லி செலவே 575 580 மில்லியன் தான். அதாவது 18,000 கோடி அளவுக்கு தான் முழு ஸ்ரீலங்காவிலும் ஒரு மாதத்திற்கு செலவாகிறது. ஆனால் 12 நாள் யுத்தத்தில் 3,60,600 கோடின்னு சொன்னால் ஸ்ரீலங்காவுடைய செலவை விட கிட்டத்தட்ட 20 மடங்கு அதிகம். இப்படியாப்பட்ட ஒரு அமௌண்ட்டை இஸ்ரேல் செலவழித்திருக்கிறது. இதே போல வேறு நாடுகளில் இருந்து தாக்குதல் எங்கள் நாட்டில் ஏற்படாமல் இருப்பதற்காக வேண்டி தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இஸ்ரேல் எல்லை புறங்களில் முக்கியமான இடங்களில் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. அயன் டோம் போன்ற பலவிதமான டிஃபென்ஸ் சிஸ்டம், வான் பாதுகாப்பு முறைகளை இஸ்ரேல் வைத்திருக்கிறது. இந்த வான் பாதுகாப்பு முறைகளை ஒரு தடவை ஆபரேட் பண்றதுக்கு மட்டும் எவ்வளவு கோடி செலவாகிறது என்று சொன்னால் ஸ்ரீலங்காவுடைய அமௌண்ட் படி பார்த்தால் 21,000 கோடி செலவாவதாக ரிப்போர்ட் சொல்லுது. இதே போலத்தான் ஈரானுடைய அதிநவீன மிசைல்களை தடுப்பதற்காக வேண்டி இஸ்ரேல் ஒரு தடவைக்கு ஸ்ரீலங்கா
ஸ்ரீலங்காவுடைய அமௌண்ட்ல 75 கோடி செலவழிக்கிறது. கடந்த ஜூன் 13ஆம் தேதி தான் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் யுத்தம் நடந்தது. இந்த யுத்தத்துடைய முதலாவது நாள் மட்டும் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் எந்த அளவுக்கு பணத்தை செலவு செய்திருக்கிறது என்று பார்த்தால் ஸ்ரீலங்காவுடைய மணியில கன்வெர்ட் பண்ணும் பொழுது 43,000 கோடி என்பதாக சொல்லப்படுது. இப்பொழுது காசாவுடைய விடயத்தை பார்த்தால் கடந்த 2 வருடங்களாக காசாவின் மீது இஸ்ரேல் போர் தொடுத்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த காசாவின் மீது போர் தொடுப்பதற்காக வேண்டி இஸ்ரேல் செலவு செய்த அமௌண்ட் எவ்வளவு என்று பார்த்தால் ஸ்ரீலங்காவுடைய மணியில கன்வெர்ட் பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு வருடத்தில் மட்டும் 1,98,000 கோடியை இஸ்ரேல் செலவழித்திருக்கிறது. அப்ப 2 வருடத்துக்கு பார்க்கும் பொழுது 3,96,000 கோடி அமௌண்டை இஸ்ரேல் காசாவை அழிப்பதற்காக வேண்டி செலவு செய்திருக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய அமௌண்ட் கண்ணியமானவர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இப்ப எங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இந்த அளவுக்கு லட்சக்கணக்கான கோடிகளை இஸ்ரேல் செலவழிக்குதுன்னு சொன்னால் அப்ப இஸ்ரேல் தான் உலகத்திலே மிகப்பெரிய செல்வந்த நாடாக இருக்க வேண்டுமே என்ற ஒரு கேள்வி எழும்புகிறது. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுக்கு இந்த அளவுக்கு பணம் எங்கிருந்து வருகிறது? அவர்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் என்ன செய்கிறார்கள்? இவர்களுக்கு வேறு நாடுகள் ஏதாவது உதவி செய்தா என்று பார்த்தால் அருமையானவர்களே, இஸ்ரேலிலே அதிகமான சாஃப்ட்வேர் பார்ட்ஸ் உற்பத்தி செய்யப்படுது, மேனுஃபேக்சர் செய்யப்படுது. இதே போல ஆயுதங்களையும் இஸ்ரேல் உற்பத்தி செய்கிறார்கள். அதிநவீன டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஆயுதங்களை உற்பத்தி செய்து வெளிநாடுகளுக்கு, குறிப்பாக யூரோப்புடைய கண்ட்ரிகளுக்கு இவர்கள் ஏற்றுமதி செய்கிறார்கள். இந்த ஆயுதங்களை அதிகமாக வாங்குவது யார் என்று பார்த்தால் அமெரிக்கா தான். ஆயுதம் மட்டுமல்ல, இந்த சாஃப்ட்வேர்ஸ் இதே போல போனுக்கு தேவையான பார்ட்ஸ் எல்லாமே இஸ்ரேலுக்குள்ளால மேனுஃபேக்சர் செய்யப்படுது. இந்த பார்ட்ஸ்கள் அதிகமாக ஏற்றுமதி செய்யப்படுவது அமெரிக்காவுக்கு தான். இதன் மூலமாக பல மில்லியன் கணக்கான லாபங்களை இஸ்ரேல் பெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மாதாந்த வரி உள்நாட்டில் 30% வரை அறவிடுகிறார்கள். அதிகபட்சம் 50% டெக்ஸ் அந்த நாட்டிலே இருக்கக்கூடியவர்கள் கட்ட வேண்டும். அப்ப மாத வருமானம் டெக்ஸ் அடிப்படையிலும் பல மில்லியன் கணக்கான ரூபாவை இந்த இஸ்ரேலிய அரசாங்கம் ஈட்டிக் கொண்டு இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிலே அதிகமான சுற்றுலா தலங்கள் இருக்கிறது. ஒரு மாதத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட 40 மில்லியனை விட அதிகமான சுற்றுலா பயணிகள் இஸ்ரேலுக்கு வருகிறார்கள், இஸ்ரேலை சுற்றி பார்க்கிறார்கள். இவர்கள் வரும் பொழுது அவர்களுடைய உணவு, இதே போல அவர்கள் தங்கக்கூடிய ரெசார்ட், ரெஸ்டாரண்ட், ஹோட்டல்ஸ் இப்படி பார்க்கும் பொழுது இதன் மூலமாகவும் மில்லியன் கணக்கான லாபம் இஸ்ரேலுக்கு கிடைக்கிறது. ஆயுதங்கள் உற்பத்தியிலும் முன்னணி வகிக்கக்கூடிய நாடு இஸ்ரேல் தான் இருக்கிறது. அதுவும் அதிநவீன ஆயுதங்கள், ட்ரோன் போன்ற பலவிதமான டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஆயுதங்களையும் இவர்கள் உற்பத்தி செய்து பல நாடுகளுக்கு, வளைகுடா இதே போல ஐரோப்பிய நாடுகளுக்கு இவர்கள் ஏற்றுமதி செய்கிறார்கள். இதன் மூலமாகவும் அதிகமான வருமானங்களை இந்த இஸ்ரேல் ஈட்டிக் கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் உலகத்தில் மேனுஃபேக்சர் செய்யப்படக்கூடிய பொருட்கள், ப்ரொடக்ட் பண்ணக்கூடிய பொருட்கள்ல 195% பொருட்கள் இஸ்ரேலுடைய பொருட்கள் தான். 95 விட அதிகம் என்று தான் கூற முடியும். நாங்கள் அன்றாடம் உபயோகிக்கக்கூடிய பொருட்கள்ல அதிகமானது இஸ்ரேலில் இருந்து தயாரிக்கப்படக்கூடிய பொருட்கள் தான். அது கொக்கோ கோலாவாக இருக்கலாம், இதே போல நெஸ்லே, மெகி, கிட்கெட், கேஎஃப்சி, மெக்டொனால்ட், பிஸா ஹட், பர்கர் கிங், பெப்சி, ஸ்ப்ரைட், நெஸ்கேஃபே, கெல்டெக்ஸ் ஆயில், ஓரியோ பிஸ்கட், ஹேஷிஸ், ஒரெல்பி, இதே போல கோல்கேட், குச்சி, CNN, நேஷனல் ஜியோகிராபிக் போன்ற சேனல்கள், இதே போல ரீபுக், மோட்டரோலா, போலோ, லோரியல், நோக்கியா, போஸ் போன்ற முக்கியமான ப்ராடக்ட்களுக்கு சொந்தக்காரர்கள் இந்த இஸ்ரேலியர்கள் தான். இதன் மூலமாகவும் மில்லியன் அல்ல, பில்லியனும் அல்ல, ட்ரில்லியன் கணக்கான அளவுக்கு லாபத்தை முழு உலகத்தில் இருந்தும் இஸ்ரேல் ஈட்டிக் கொண்டு தான் இருக்கிறது. இது போதாதா கண்ணியமானவர்களே? அந்த காசாவை அழிப்பதற்கு, பல நாடுகளுடன் யுத்தம் செய்வதற்கு, இவர்களுடைய பொருட்களை நாங்களே சாப்பிட்டு அந்த காசாவை அழிப்பதற்காக வேண்டி அவர்களுக்கு நாங்களே பணத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம். சற்று யோசித்து பாருங்கள் கண்ணியமானவர்களே. இதே போல அமெரிக்காவும் பலவிதமான உதவிகளை இஸ்ரேலுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் செய்து கொண்டிருக்கிறது. ரிப்போர்ட் அடிப்படையில் ஒவ்வொரு வருஷமும் 3.8 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவிலான உதவிகளை இஸ்ரேலுக்கு அமெரிக்கா செய்கிறது. இது வெளியிலே வந்த அமௌண்ட் தான். இது அல்லாமல் ரகசியமாக பலவிதமான பில்லியன் கணக்கான உதவிகளை இஸ்ரேலுக்கு அமெரிக்கா செய்து கொண்டு தான் இருக்கிறது. கடந்த 2023 வருடம் மட்டும் இஸ்ரேல் 135 பில்லியன் அமெரிக்கன் டாலர்களை வருமானமாக பெற்றிருக்கிறது. இது ஸ்ரீலங்காவுடைய மணியில கன்வெர்ட் பண்ணி பார்த்தால் 40,56,750
கோடி, இந்த அளவுக்கு வருமானத்தை இஸ்ரேல் பெற்றிருக்கிறது. இப்படியாப்பட்ட விடயங்களை செய்யும் பொழுது இஸ்ரேலுக்கு இந்த செலவழிப்பு என்பது சர்வசாதாரணமான விடயம். ஏனென்று சொன்னால் உதவி செய்வதற்கு அமெரிக்கா உட்பட பல மேற்கத்திய நாடுகள் இஸ்ரேலுக்கு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அதிக அளவு உற்பத்திகள் இஸ்ரேலில் தான் நடக்கிறது. முழு உலகத்திலே பாவிக்கக்கூடிய பொருட்களில் பெரும் ஒரு பங்கு இஸ்ரேலுக்கு தான் சொந்தமாக இருக்கிறது. இதன் மூலமாகவும் பல லாபங்களை இவர்கள் ஈட்டிக் கொண்டு தான் இருக்கிறார்கள். எனவே தான் இவர்கள் இந்த அளவுக்கு கொடூரமான முறையில் பல நாடுகளை இலக்கு வைத்து தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இது போன்ற உலகத்திலே நடக்கக்கூடிய விடயங்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா? எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும்.